نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه طيبات طاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه إحسانا وقال نبي الله صلى الله عليه وسلم ثلاثة لا يدخلون الجنة صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. வல்ல ரஹ்மான் மனித உலகத்தில் மாண்புக்குரிய மனிதர்களை நபிமார்களை இந்த சமூகத்தில் பயணிக்கச் செய்து உருவாக்குவதில் அவன் ரொம்பவே ஆசைப்படுகிறான். மனிதர்கள் அழகாக வேண்டும், மனிதர்கள் உயர்ந்திருக்க வேண்டும், எந்த ஒரு காரணத்தாலும் தாழ்ந்து விடக்கூடாது. மனிதர்கள் தாழ்கிற போதெல்லாம் இழிவாகிறார்கள், அவமானப்படுகிறார்கள், பல பேர் சாபத்துக்கும் ஆளாகிறார்கள். அதை தாண்டி அல்லாஹ்வின் அருளை விட்டும் தூரமாயிடுறாங்க. இழிந்த வாழ்க்கை வேண்டாம் என்கிறார்கள். பெருமானார் ஒரு கட்டத்துல நீண்ட ஆயுள் பாக்கியம்ங்கிறாங்க. உலகத்துல நீண்ட ஆயுசு வாழணும், ஆனால் வஊதுபிக்க மின் அறுதலில் உமூர், இழிவான நிலையில் வாழ்கிற அந்த வாழ்க்கை, கூணல் விழுந்து குறுகி போய் தடுமாறி தெரிந்த விஷயம் தெரியாமல் போய் 4 பேர் என்ன இந்த மனுஷன் கஷ்டப்படுறானே இன்னுமா வாழ வேண்டும் என்று நினைப்பார்களே, அந்த ஆயுள் வேண்டாம் என்றார்கள். நீண்ட ஆயுளை கேட்டவர்கள், மனிதனுக்கு இறைவன் கொடுக்கின்ற பாக்கியங்களில் மிகச்சிறந்த பாக்கியம் நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்கிறார்கள். அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தில் பரக்கத் செய்வானாக. ஆனால் தெரிந்தவை தெரியாமல் போகும் காலம், போற மாதிரி போயிடும், மறதி வந்துடும். 4 பேர் நம்மை இந்த மனுஷன் இன்னுமா இருக்கிறார் என்று பரிதாபமாக பார்ப்பார்களே, அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று கேட்கிறார்கள். ஏன்? இழிவான வாழ்க்கை வாழக்கூடாது. எனவே தாழ்கிற வாழ்க்கையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நபிமார்களின் இந்த உலகத்தின் பயணம். ஒவ்வொரு மனிதனும் விமோச்சனத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். மனிதனுக்குள்ளே 2 விஷயம் இருக்குது, மனிதனை மேல போக விடாது, உயர விடாது. ஒன்று அவனுக்குள்ளே இருக்கின்ற அவன் ஆன்மா, நப்சு என்பார்கள். நப்சு தீமையை மட்டுமே தூண்டும்.
தீமையின் பக்கமே வழிகாட்டும், தீமையின் மீது ஆசையை உண்டாக்கும். இது வெளியில இல்ல, உள்ளுக்குள்ள இருக்குது. ஒவ்வொரு மனிதனின் நஃப்ஸும் இன்னன் நஃப்ஸல அம்மாரத்துன் பிஸ்ஸூ, மனிதனை அவன் ஆன்மா தீமையைத்தான் தூண்டும்ங்கிறான் அல்லாஹ். அது தீமையை தூண்டியே பழகுனது. நல்லா இருப்போம், தொழணும்னு நினைப்போம், ஒரு பாவமான சிந்தனையை கொண்டு போடும். இபாதத்து செய்வதிலே கொஞ்சம் தூரமான நிலை ஏற்படுத்தும். ஆபாச பேச்சு வரும், ஆபாச பார்வை வரும், அனுமதி இல்லாத செயலில் ஈடுபாடு வரும். இதுவெல்லாம் மனிதனின் ஆன்மா, மனிதனின் நஃப்ஸு அவனை தூண்டி அவனை கீழே இறக்க பார்க்கும். மனிதனின் தாழ்வை உண்டாக்குவதற்கு ஒன்று நஃப்ஸு, இன்னொன்று ஷைத்தான். அல்லாஹ் இன்ன ஷைத்தான் அதுவுல் லக்கும், ஷைத்தான் உங்கள் விரோதி என்கிறான். அவன் எதிரி. நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டான். உன்னை கீழே வீழ்த்தணும், அசிங்கப்படுத்தணும், இழிவாக்கணும், 4 பேருடைய வருத்தத்தை நீ சந்திக்கணும், அல்லாஹ்வை விட்டு தூரமாகணும். நீ எல்லா வகையிலும் சோதனைய வேதனையாக அனுபவிக்க வேண்டும் என்பது ஷைத்தானின் குறிக்கோள். நல்ல ஞாபகம் வையுங்கள், நான் உயர்வதற்கும் தாழ்வில்லாத வாழ்வு வாழ்வதற்கும் தடை நம்ம நஃப்ஸும் ஷைத்தான். இந்த 2 மீதும் எச்சரிக்கையை தந்தவர்கள் தான் நபிமார்கள். குறிப்பாக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃப்ஸுக்கு அடிபடாதீர் என்கிறார்கள், ஷைத்தானுக்கு வழிபட்டு விடாதீர்கள் என்கிறார்கள். ஷைத்தானுக்கு வழிபட்டால் நீங்கள் வாழ்க்கையில் இழக்க வேண்டியது நிறைய ஏற்படும் என்கிறார்கள். நஃப்ஸுக்கு அடிமைப்பட்டால் அசிங்கப்பட வேண்டும் என்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த வாழ்க்கையை விட்டு மனிதனை மேலே கொண்டு வரணும். அதுக்கு உள்ள வழிகளில் ஒன்றுதான் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் என்பதை இலக்காக கொண்டு வாழ வைக்கிறாங்க. குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தா சொர்க்கத்தையே அல்லாஹ் சோபனமா சொல்வான். என்ன செய்தாலும் அதுக்கு பகரம் இருக்குங்கிறான். பகரம் கொடுக்காம அல்லாஹ் வேலை வாங்கிறது இல்லை. அவன் படைத்தவன், என்ன வேலையும் வாங்கலாம், எதை கொண்டும் கட்டளை இடலாம், கடமை நமக்கு இருக்குது. ஆனா வெறும் கட்டளையை சொல்றது இல்லை. ஜக்காத்தா, அதுக்கு பகரம் உண்டுங்கிறான். ஹஜ்ஜா, பகரம் உண்டுங்கிறான். தொழுகையா, பகரம் தருவேன் என்கிறான். என் கடமை தொழுகை, எனக்கு பொறுப்பு நோன்பு, ஹஜ்ஜி, ஜக்காத். ஆனால் நீ செய், நான் கூலி தருகிறேன், பகரம் தருகிறேன். எதுக்கு பகரம், எதற்கு கூலி? மனிதனை மேம்படுத்தணும். சில நேரங்கள்ல என கடமைண்டு மாத்திரம் நினைச்சா செய்ய முடியாது. அதுக்கு ஒரு கூலியை கொடுத்துட்டா, பகரத்தை கொடுத்துட்டா ஆசை வரும். எப்படியாவது உயர்ந்த இடத்தை காட்டியாவது மனிதனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அதில் ஒன்றுதான் சொர்க்கத்தின் செய்தி. திருக்குர்ஆன் சொர்க்கத்தை கொண்டே செய்தி சொல்லும். எந்த ஒரு செயலுக்கும் கூலியை சொல்கிற போது அந்த கூலிக்கு மேல இன்னொரு கூலி இல்லை. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒரு ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்படுமா, அதுக்கு என்ன கூலி? ஒன்னும் கொடுக்க முடியாது. உலகத்துல எத்தனை பங்களாவை கொடுத்தாலும் கூலி ஆகுமா? எத்தனை கோடியை கொடுத்தாலும் கூலி ஆகுமா? லைஸலஹுல் ஜஸாஉ இல்லல் ஜன்னா, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி சொர்க்கம் தான் கூலி என்றார்கள் நபிகள் நாயகம். அப்போ ஒரு ஹஜ்ஜுக்கு பகரம் துன்யாவில் கொடுக்க முடியாது. அது ஹஜ்ஜுக்கு பகரம் சொர்க்கம். இங்கே பெருமானார் சொர்க்கத்துக்கு ஒரு 3 பேர் நசீபை இழந்துருவாங்கங்கிறாங்க. அது அடுத்த கட்டம். எங்க நம்ம சருகிறோம், எங்க விழுந்து விடுகிறோம், எங்கே நான் தவறு செய்கிறேன், அதை நோக்கி ரசூல் பயணிக்கிறாங்க. சலாசத்துன் லா யதுகுலூனல் ஜன்னா, 3 மனிதர்கள் சொர்க்கம் போக மாட்டாங்க. சொர்க்கம் போகலன்னா நிலை என்ன? வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன? தொழுத தொழுகைக்கு பொருள் என்ன? நோற்ற நோன்புக்கு என்ன நான் தகுதி பெற்றிருக்கிறேன்? உலகத்தில் அமல் செய்யாம மனிதன் சுத்தமாலாம் போறது இல்லை. ஏதாவது ஒண்ணு செய்திருப்பார். தொழுகையே இல்லை, ஜும்மாவுக்காவது வந்திருப்பார், 4 பேருக்கு தர்மம் கொடுத்திருப்பார். அதுக்கு என்ன கூலி? 3 பேருக்கு சொர்க்கமே இல்லை. ஹதீஸை புகாரி பதிவு செய்கிறார், இமாம் புகாரி, புகார் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ். அப்ப செய்த அமல்களை மனிதன் கூலி அனுபவிக்க விடாமல் அவனை கீழே நோக்கி போக வைக்கிறது. அதில் முதல் மனிதர் யார்?
அல் ஆக்குலில் வாலிதைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெற்ற தாயை வளர்த்த தந்தையை மனம் கோண வைத்து சங்கடப்படுத்தி அவர்கள் வலி தாங்க முடியாத மனவேதனையை அனுபவிப்பார்களே, அந்த இடத்தில் தாயை தந்தையை ஆக்கியவன் சொர்க்கம் போக மாட்டான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. தாயை மனமுடைய செய்தவன், தந்தையை சங்கடப்படுத்தியவன், அவனுக்கு எப்படி சொர்க்கம்? சொல்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் ரொம்ப அங்கீகாரமான ஹதீஸ். இன்னைக்கெல்லாம் வருத்தமா இருக்குது. தாயினுடைய மனசை புண்படுத்துகிற பிள்ளைகள், தந்தையை வேதனைப்படுத்துகிற பிள்ளைகள் அற்ப காசுக்காக, தாய்க்கு காசுக்கு கூட, செலவுக்கு கூட காசு கொடுக்கிறது இல்லை. கோடி கோடியா சம்பாதிக்கிறார், தந்தையை ஏறிட்டு பார்ப்பதில்லை. ரெண்டு பேரும் வயதான காலம், ஆதரவற்று பிள்ளைகள் உண்டு. ஆனால் பிள்ளைகள் இருந்தும் அவர்களுக்கு ஆதரவு இல்லை. ஒரு டீ குடிப்பதற்கு கூட இன்னொருவரை எதிர்பார்க்கும் நிலை. மகன் வருமானம் சம்பாத்தியம் எல்லாருக்கும் கொடுக்கிறான், பெத்த தாய்க்கு கொடுப்பதில்லை, வளர்த்த தந்தைக்கு தருவதில்லை. அவர்கள் மனம் நோவும்படி அவர்களை நடத்துகின்ற அந்த பிள்ளைகளுக்கு அவன் ஹஜ்ஜி போறான், தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், தர்மம் கொடுக்கிறான், நரகமே கூலி, சொர்க்கம் இல்லை. லா யத்குலூனல் ஜன்னா. இன்னொரு செய்தி, லா யன்துரு இலைஹிம், அல்லாஹ் அவர்களை முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அவன் திருமுகம் காணும் இடம் இல்லையா மறுமை? அவன் திருமுகம் காணும் முகம், அந்த முகம் பார்க்கும் இடம் இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய சங்கடம், மனிதன் எவ்வளவு பெரிய சிரமத்தை சந்திக்கிறான். அத நான் சொன்ன ஆரம்பத்தில், நம்முடைய இலக்கு அழகா இருக்கணும், சருகுதல் இருக்கக்கூடாது, தாழ்ந்து போயிடக்கூடாது. அப்ப தாழ்வை கொடுக்கிற இடம் நிறைய பேரு. தந்தை போன பின்னால் எங்க அத்தா அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், அவருக்கு நிறைய நான் கடமைப்பட்டு இருக்கிறேன், என்ன லாபம், என்ன பிரயோஜனம்? தாய் போன பின்னால் என் தாய்க்கு நான் அப்படி செய்யாம விட்டுட்டேனே, தந்தை இழந்த பின்னால் என் தந்தையை நான் கவனிக்காம விட்டுட்டேன். இருக்கிற வரையிலும் உன்னுடைய ஆன்மா உன்னை அவர்களின் அன்பை பெற விடவில்லை, ஷைத்தான் பெறவிடவில்லை, ஏமாந்து விட்டாய் நீ. அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல, வலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை, அதன் மீது இருக்கிற ஆசை, மோகம், காசின் மீது மோகம், இந்த உலகத்தில் உன்னை ஏமாற்றி விட வேண்டாம். ஏமாந்துட்டோம். அந்த காசு கண்ணை மறைச்சிட்டு, யாருமேதோ வைத்திருந்த அன்பு தாயை கவனிப்பதை விட்டும் கண்ணை குருடாக்கி விட்டது, தந்தையை மதிப்பதை விட்டும் கண்ணை குருடாக்கி விட்டது. இப்ப போன பின்னால கவலைப்பட்டு என்ன லாபம்? இருக்கிற போது துடிக்கிறாள். நேத்து ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அந்த அம்மா கண்ணீர் வடிக்குது. துவா செய்யுங்க ஹதரத், என் மகன் என்ன பார்க்கறது இல்லை, பேசுறது இல்லை. எங்கம்மா இருக்கான்? ஊரோடு இருக்கிறான், பக்கத்து ஊர்ல இருக்கிறான். அந்த அத்தா தந்தை வயசான, ரெண்டு பேரும் வயசானவங்க, ஏறிட்டு பார்க்கல, கண்காணிக்கல, காசு வேண்டாம். என் பேத்திய பார்க்க கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறான். நான் பார்க்கணுமே என் பேத்திய. பேத்திக்கு வயசு என்ன? பேத்திக்கு வயசு 18 வயசு ஆச்சு. நான் பார்த்தது இல்லை, பார்க்க விடுறது இல்லை. அந்த ரெண்டு பேரும் பட்ட அந்த வேதனையை தாங்க நமக்கு மனசே இல்லை. எங்கே மனிதனின் இலக்கு? எதை நோக்கி பயணிக்கிறார்கள் இளைஞர்கள்? அவ்வளவு விரோதம் காட்டும் இடத்தில் பெற்றோர்களை கொண்டு ஏன் வைக்கிறீர்கள்? எதிரி அவர்கள் இல்லை, உங்களை ஏமாற்றி இருக்கிறது இந்த உலகம், இதன் மீது உள்ள மோகம். நீங்கள் யாரு மீது மோகம் வைத்தீர்களோ அந்த மோகம், காசின் மோகம். ஒருத்தர் சொல்றார், எங்க வாப்பா ஒரே காசு கேட்கிறார், அதனால இப்ப நான் அவர்கிட்ட போறதும் இல்லை, பேசுறதும் இல்லை. நீ கேட்கும் போதெல்லாம் கொடுத்தாரு, நீ கேட்கிற போதெல்லாம் கொடுத்தார், உன்னை படிக்க வைத்தார், ஆளாக்கினார், நிமிர செய்தார். நிமிர்ந்த பின்னால் அவருக்கு கொடுப்பதற்கு தயக்கமா? பெருமானார் இடத்துல ஒருத்தர் வந்து சொன்னார், என் மகனார் வந்தார்,
நபி இடத்துல தர்பாரில யார் ரசூலல்லாஹ், என் தகப்பனார் அப்பப்போ காசு எடுக்கிறார். இவர் கொடுக்கறது இல்லை, அவர் எடுத்துக்கிறார். பெருமானார் சொன்ன பதில் நீண்ட ஹதீஸ், நேரம் இல்லை. பெருமானார் சொன்னாங்க, அந்த மாலுக்கொலி அபிக், என்னடா எங்க அத்தா காசு எடுக்கிறார் சொல்ல வெக்கமா இல்ல? நீ உன் சொத்து மாத்திரம் அல்ல, நீயும் உன் தந்தைக்கு சொந்தம், உன் சொத்தும் உன் தந்தைக்கு சொந்தம். நீயும் உன் தந்தைக்கு சொந்தம், உன் சொத்தும் உன் தந்தைக்கு சொந்தம். அவர் உன்னையே எடுக்கலாம். உன் சொத்தை எடுப்பதா குறை சொல்கிறாய்? உனக்கு சொத்து எப்படி வந்தது? தந்தை இல்லாமல். நான் சம்பாதிச்சேன், உழைச்சேன். நீ உருவாகவே அவரல்லவா காரணமாக்கினான் அல்லாஹ். இன்றைக்கு மனிதன் பல நேரங்களில் கண்ணிருந்தும் குருடனாக வாழ்கிறான், இதயம் இருந்தும் இரக்கம் இல்லாமல் வாழ்கிறான். பெற்றோர்கள் விஷயத்திலே நல்ல ஞாபகம் வையுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாய் மனம் சங்கடப்படும் என்றால், தந்தை மனம் வாடும் என்றால் நீ நிம்மதி இழக்கிறாய். சொர்க்கம் உனக்கு இல்லை, சொர்க்கம் நீ போக முடியாது. நான் நிறைய அமல் செய்திருக்கிறேன், நிறைய இபாதத்து செய்திருக்கிறேன். உன் அமல்களும் இபாதத்துகளும் அவர்களின் வேதனையில் எங்கோ கரைந்து போய்விட்டது. அவங்களை வேதனைப்படுத்த கூடாது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே ஓ வஸ்ஸைனல் இன்சானா பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு நான் நேரடியாக அறிவுரை சொன்னேன், மனிதனுக்கு நான் உபதேசம் செய்கிறேன். குர்ஆன் எடுத்து பாருங்க, நேரடியா உபதேசம். என்ன உபதேசம்? ஓ பில் வாலிதைனி இஹ்சானா, வஸ்ஸைனல் இன்சான், மனிதனுக்கு நாம் அறிவுரை சொன்னோம். உன் தாயோடு தந்தையோடு அழகாக நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று சொன்னோம். குர்ஆன்ல 2 விஷயத்தை சேர்த்து 3 விஷயம் சொல்றான், நேரம் இல்ல. அதுல ஒண்ணு, அல்லாஹ் சொன்னான், என்னை நீ வணங்க வேண்டும். என்ன வணங்கணும்? எனக்கு இணை வைக்காதே. அதுக்கு அடுத்து சொன்னான், உன் தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். அனிஷ்குருலி ஒலிவாலிதை, எனக்கு நன்றியோடு நடக. என்னிடத்துல நன்றியா நீ நடக்கணும். உனக்கு நான் என்னவெல்லாம் செய்திருக்கேன், உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கேன். நீ நினைக்கிற என்ன காசா கிடைச்சிருக்கு, அவன் எவ்வளவு பணக்காரனா இருக்கான், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். காசு இல்லடா அல்லாஹ்வுடைய நியமத்து. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். இன்னைக்கு அவன் பணக்காரன், நாளைக்கு நீ பணக்காரன். காசு மாறி மாறி வரும். இன்னைக்கு எத்தனை வருஷமா அல்லாஹ் உன்னை பாதுகாத்துட்டு வர்றான். நான் நேற்று ஒரு இடத்துல ஞாபகப்படுத்தினேன், நான் ஒரு வண்டி வாங்குறேன், 10 வருஷத்துக்கு மேல அந்த வண்டியை கொண்டு போன மதிப்பு இல்லை. புல்லட்டா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய வண்டியா இருக்கட்டும், எல்லாம் தேய்மானம் ஆயிட்டே இருக்குது, தேஞ்சு போயிருது. ஒரு 15 வருஷமானா இன்னும் மதிப்பு குறையும், 20 வருஷமானா மதிப்பு குறையும். இன்னைக்கு எனக்கு வயசு 40 வருஷமா என் கிட்னி இயங்குது, என் லிவர் இயங்குது, என் கண்ணு இயங்குது, என் ஹார்ட் இயங்குது, என் மூளை இயங்குது. எதுவுமே பழுதுபடாம இயங்குது. ஒவ்வொன்றையும் பழுதுபடாம இயக்க வைத்தானே அல்லாஹ். 40 வருஷம் உன் கிட்னி இனி ஒழுங்கா இயங்காதுன்னு சொன்னா எத்தனை பேர் வாழ முடியும்? உன் லிவர் இயங்காது என்றால் தேய்மானமானதா, எத்தனை பேர் வாழ முடியும்? ஹார்ட் இனி பல்ஸ் துடிப்பு குறைஞ்சிரும், எத்தனை பேர் வாழ முடியும்? மூளை செயலிழந்து விடும், எத்தனை பேர் வாழ முடியும்? கண் அவ்வளவுதான். 80 வயசிலும் கண் பார்வை மங்காத மனிதர்கள் வாழுகிறார்கள். 90 வயதிலும் மூளை செயல்படுகிறது, 100 வயதிலும் ஹார்ட் இயங்குகிறது, லிவர் இயங்குகிறது, கிட்னி இயங்குகிறது. அதில் இத்தனை ஆண்டுகள் இயங்கியதால் ஏதாவது பழுதுபட்டதா? அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு நான் செய்த உபகாரத்திற்கு என்னோடு நன்றியோடு நட. எனக்கு காசு இல்லைன்னு நினைக்கிறியே, காசை வச்சு கிட்னியை கூட வாங்க முடியாது, லிவரை வாங்க முடியுமா? ஹார்ட்டை வாங்க முடியுமா? உன்னை வாழ வைத்தான் அல்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்வை என்ன? அல்லாஹ் உபகாரம் செய்தான்னா தொட்டு இருந்தா உபகாரம், தொட்டு இல்லைன்னா அல்லாஹ் உபகாரம் செய்யல. அது எவ்வளவு அற்பமானது, எவ்வளவு அற்பமானது. ஒண்ணும் இல்ல, உங்களோட காசே இல்ல, ஒரு கிட்னியை கொடு, 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஒரு கிட்னிக்கு 10 லட்சம், ஒரு லிவர், ஒரு ஹார்ட், உன்னுடைய ஒரு கண், ஒவ்வொன்றும் பல லட்சத்தை உனக்கு சம்பாத்தியம் கொடுத்துரும். ஆனா நீ முடங்கி போவாயே, செயலிழந்து போவாயே.
அல்லாஹ் சொன்னான், அன்னிஷ்குருலி, எனக்கு நன்றியோடு நடந்து விடு. நான் செய்த உபகாரம் மட்டும்தான் நீ வாழ்கிறாய். நான் செய்த உபகாரம் மட்டும்தான் நீ வாழ்கிறாய். நான் வாழ வைத்திருக்கிறேன். 18 வயசுல ஒரு சிறுவன் 2 கிட்னி ஏங்கல்ல டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வயசு 18, டயாலிஸ் துடிக்கிறான், தாங்க முடியல. அப்பா அம்மாவுக்கு பிரச்சனையா? இல்ல. பட்டனாருக்கு புட்டனாருக்கு இல்ல. இப்ப 2 கிட்னியும் கோடி கணக்கில் சொத்து கையில இருக்குது. பையனை ஒன்றும் பண்ண முடியல. துடிக்கிறாங்க தாய் தந்தையர்கள். உழைச்சி என்ன பலன்? பங்களா இருக்குது, கார் நிக்குது, அனுபவிக்கிற என் வாரிசு சாப்பிட முடியாமல், மட்டன் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, உப்பு சாப்பிடக்கூடாது, துடிக்கிறான். இத்தனை நாளைக்கு ஒரு டயாலிசிஸ் பண்ணணும். யோசித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ்வோடு நன்றி கட்டு நடப்பதா? எத்தனை நிமிடமாகும் நம்ம கிட்னியோடு அல்லாஹ் விளையாடுவதற்கு, நம்ம ஹார்ட்டோடு விளையாடுவதற்கு, நம்முடைய மூளையை அல்லாஹ் சேஞ்ச் பண்ணுவதற்கு. நன்றி மறக்காதீர்கள் படைத்தவன் இடத்தில். அவன் செய்த உபகாரம் அளப்பரியது. அல்லாஹ் சொன்னான், உனக்கு நான் கொடுத்த உபகாரம் நீ வாழ்கிறாய், இல்லைன்னா நீ ஏங்கவே முடியாது. அவுட்டு. நம்ம நினைக்கிறோம், நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன், பயிற்சி எடுக்கிறேன், நான் நிறைய யோகா பண்றேன். யோகா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மௌத்தானவன் எத்தனை பேர் தெரியுமா? நான் ஜாக்கிங் போறேன், வாக்கிங் போறேன், ஜாக்கிங்ல செத்து போனவர்கள் எத்தனை தெரியுமா? வாக்கிங்கில் மரணித்தவர்கள் எத்தனை தெரியுமா? கரெக்டா இருக்குது எல்லாம். நாங்கள் ஒருங்க இறைச்செல்லாம் சாப்பிடுறது இல்லை. எனக்கு பிரஷர் கரெக்டா இருக்குது, சுகர் கரெக்டா இருக்குது, எனக்கு யூரியா எல்லாம் கரெக்ட். ஆனா மௌத்தா போயிட்டார். என்னங்க சைலண்ட் அட்டாக்? அது என்ன விளக்கம் சொல்றது? எத்தனை கரெக்ட் நம்ம இருக்கணும். ஆனால் இயக்குவது நான் சரியா நடப்பது மாத்திரமல்ல, என்னை படைத்த ரப்பு என்னை இயக்குகிறான். நம்புங்கள், அவன் என்ன உபகாரம் செய்யவில்லை என்று மட்டும் கேட்கிறேன். அல்லாஹ் சொன்னான், அனிஷ்குருலி, என்னிடத்தில் நன்றியோடு நடந்து விடு. அடுத்து சொல்றான், இவ்வளவு நியாமத்து நான் செய்திருக்கேன், எனக்கு அடுத்து உலகத்துல நீ நன்றி சொல்லணுமா? ஒலி வாலிதை, உங்க உம்மா வாப்பாவுக்கு நன்றி சொல்லு. எவ்வளவு பெரிய ரப்பு. அவனுக்கு அடுத்து அவன் தனக்கு இணை இல்லைங்கிறான், துணை இல்லைங்கிறான், நான் தனித்தவன்கிறான். எனக்கு அடுத்து நீ மதிக்கணுமா? உங்க அத்தா அம்மா மட்டும்தான். ஒளிவாலிதை, எனக்கு செய்யணும் நீ. அடுத்தவன் அத்தா உங்க அம்மா. அத்தா அம்மாவை உதாசீனப்படுத்துபவர்களே, ஏசுபவர்களே, ஒதுக்கி வைத்தவர்களே, வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தாயை சொன்னவர் எத்தனை, தந்தையை சொன்னவர் எத்தனை. இன்னும் கேட்கிறேன், அம்மாவை அடிச்சவங்க எத்தனை தெரியுமா? அத்தாவை அடிச்சவங்க எத்தனை பேர் தெரியுமா? அம்மாவை முடிய பிடிச்சி தூக்கி அடித்த அடி தாங்காம அந்த அம்மா இங்க பள்ளிவாசல் வந்து நின்று சொல்லிச்சு, என் மகன் உங்க பள்ளியில தொலை வருகிறார், போன வாரம் அவன் அடித்த அடி என் தலைமுடிய கையோடு அள்ளும் போது முடி அவன் கையில போயிட்டு கொதிச்சு நிக்கிறாள் அந்த தாய். தாயை முடிய பிடிச்சி தூக்கி அடிக்கிறதுக்கு மனசு வருது என்றால் நீ மனிதனா என்று மட்டும் கேட்கிறேன். இரக்கமில்லை. ஒரு மிருகம் கூட தன் குட்டிகள் மீது இரக்கம் காட்டுகிறது, குட்டிகள் தாயின் மீது இரக்கம் காட்டுகிறது. பகுத்தறிவு படைத்த மனிதா, இரக்கமில்லை உனக்கு. உன் தொழுகைக்கு என்ன பலன்? உன் வணக்கத்திற்கு என்ன பலன்? உன் தர்மத்துக்கு என்ன பலன்? உன் தாய் துடிக்கிற போது, உன் தந்தை கண்ணீர் வடிக்கிற போது சொர்க்கம் உனக்கு இல்லை என்றார்கள் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 பேரு, ஒருத்தரை மட்டும் சொல்லி இருக்கிறேன். சும்மா கடகடன் பேசுறதல்ல, லைஃபை மாத்துங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றியோடு நடங்கள். அவன் என்ன செய்தான்லாம் கேட்காத. அவன் இன்னைக்கு உன்னை வாழ வச்சிருக்கிறான். அவன் நினைச்சா எல்லாம் கரெக்டா இயங்குது. டாக்டர்கிட்ட போனா என்ன இருக்குது ரிப்போர்ட்டு? எல்லாம் கரெக்டா இருக்கு. ஃபுல் ரிப்போர்ட் எடுத்தாச்சு. சுகர் கரெக்ட், பிரஷர் கரெக்ட், கொலஸ்ட்ரால் கரெக்ட், எல்லாம் கரெக்ட். அடுத்த நாள் மௌத்தா போறாரு. என்ன காரணம்? முடிவு அல்லாஹ் கையில இருக்குது, முடிச்சா முடிஞ்சு போச்சு. எனவே வாழுங்கள், நன்றியோடு வாழுங்கள். அல்லாஹ்வுக்கு அடுத்து நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய மகத்தான இடம் உன்னை பெற்ற தாயும் தந்தையும். தாய் கண்ணீர் வடிக்க அனுமதித்து விடாதே. தந்தை தந்தை வேதனைப்பட அனுமதித்து விடாதே. அவர்களோடு பேசுங்கள், நெருக்கமாகுங்கள், கொடுங்கள். அவர்களுடைய சந்தோஷத்தை அல்லாஹ்வை பாருங்கள்.
அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.